தன்னுடைய கல்யாண ஆல்பத்தை ஓடிடியில் பல கோடிக்கு விற்றுட்டு, எப்படி பல கோடிக்கு தன்னுடைய கல்யாண கேசட்டை விற்றுக்கிட்டு, இவங்க காதலிக்கும் போது ஒருத்தனுடைய காசை கரியாக்குனாங்களே தனுஷோட. அதாவது இவங்க லவ் பண்ணுக்கு காரணமாக இருந்ததே நானும் ரவுடிதான் படம் தான். அந்த படத்தில் தனுஷோட காசையே தின்னிக்கிட்டு, தனுஷோட காசுலேயே காதலும் பண்ணிக்கிட்டு, தனுஷுக்கு அந்த படத்தை சரியான நேரத்தில் முடிச்சம் கொடுக்காம, இன்னைக்கு இவங்களோட கல்யாண ஆல்பத்தில், அதாவது டாக்குமெண்ட்ரியில் நானும் ரவுடி தான் படத்தில் உள்ள ஸ்டில்லை கேட்டா, இல்லை ஒரு வீடியோவை கேட்டால் எவனாக இருந்தாலும் கொடுப்பானா? இப்போ நம்மளை பொதுவாக எடுப்போம். நம்ம காசை ஒருத்தன் கரியாக்கிட்டு நம்மக்கிட்ட வந்துக்கிட்டு, தம்பி அன்னைக்கு நான் உனக்கிட்ட வேலை செஞ்சதில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பிட்டு இருக்குது, அந்த ஒரு பிட்டை நான் ஃப்ரீயாக எடுத்துக்கலான்னு கேட்டால் நாம் கொடுப்போமா? என்ன நியாயம்? 18 கோடி 20 கோடி 24 கோடின்னு சொல்கிறாங்க. எத்தனை கோடிக்கு விற்றுருந்தாலும் தனுஷ் தயாரித்த ஒரு படத்தில் அவரோட அனுமதி இல்லாமல் நீங்கள் அந்த பிட்டை எடுத்தது ரொம்ப தப்பு. இதில் இவங்க லேடி சூப்பர் ஸ்டார் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு பல போஸ்டர்கள் வலைதளத்தில் சுற்றிட்டுருக்கு. பொதுவாக எல்லாருக்கும் யாரெங்கெல்லாம் பட்டம் கொடுப்பாங்க. இந்த லேடி சூப்பர் ஸ்டார் பட்டத்தை யார் கொடுத்தாங்கன்னு எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தவன் காசில் காதல் பண்ணி, அடுத்தவன் காசில் கல்யாணமும் பண்ணி ஊரை சுற்றிக்கிட்டு, தன்னுடைய கல்யாண கேசட்டையே பல கோடிக்கு ஓடிடியில் விற்ற நயன்தாரா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.